சொந்தங்கள் அனைவரும் நலமுடன் இருக்க இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த சம்மரில் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி வீட்டிலேயே ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து குட்டீஸாக அசத்தலாம். ஓகேவா? ஏன்னா இந்த சம்மரில் வெளியே கூட்டிகிட்டு போய் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குற அளவுக்கு டெம்பரேச்சர் ஒத்துக்காது, பாடி கண்டிஷனும் ஒத்துக்காது. அதே நேரத்தில் குட்டீஸுக்கு வெளியே சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே ஃபுட்டை நம்ம வீட்டிலே குட்டீஸுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்து அவங்க அசத்தலாம். ஸோ இந்த சம்மரில் நம்மளுக்கு குட்டீஸுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே கண்டினியூவாக பார்த்துட்டே வரலாமா நம்ம சேனலில்? சரி, ஓகே. அதுக்கு நீங்கள் கடலூர் கப்பிள் கேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? மறக்காம இந்த பொட்டேட்டோ ஃபிங்கர் ஃப்ரை எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இது நல்லாயிருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும், ஹோட்டலுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுக்கு நான் கேரண்டி. வாங்க போய் பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு பச்சை மிளகா தான். ஓகேவா? ரொம்ப ஸ்பைசிலாம் இருக்காது, பட் ஆனால் சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு பச்சை மிளகா. கேரட் நல்லா பெருசாக இருந்ததுன்னா ஒரு கேரட் போதும். இது குட்டி குட்டியாக இருந்து, ஸோ தோல் நீக்கி வச்சுருக்கேன். அதான் கேரட் கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி பார்க்க தெரியுது. தோல்லாம் நீக்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் உருளைக்கிழங்கு வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கங்கிறத பொறுத்து. இப்போ 4 பேர் இருக்காங்கன்னா ஒரு 6 உருளைக்கிழங்கு போடலாம். ஓகேவா? ஏன்னா உருளைக்கிழங்கு தான் கொஞ்சம் நிறைய தேவைப்படும். அப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம், பல்லாரி வெங்காயம். ஓகேவா? அப்புறம் அதுக்கு தேவையான மாவு ஐட்டம்ஸ்லாம் பார்த்துடலாம். மிளகுத்தூள். ஓகேவா? மிளகுத்தூள், உப்பு, தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள். அதுக்கப்புறம் காரத்துக்கு நம்ம வேறு எதுவும் காரத்தூள்லாம் போட போகிறதில்ல. க்ரீன் சில்லி, அப்புறம் மிளகுத்தூள், அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு. இவ்வளோ தான் மொத்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருள். இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். சிம்பிளாக டிஷ்ஷை பண்ணிவிட்டு பிள்ளைங்களை அசத்தலாம். ஓகேவா? வாங்க டிஷ்ஷுக்குள்ளே மெயின் டிஷ்ஷில் எப்படி பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாமா? அது ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் வேக வச்சதை காட்டலை. ஓகேவா? குக்கர் பக்கத்தில் தான் இருக்கு பாருங்கள். குக்கரில் வச்சு வேக வச்சு 3 விசில். ஓகேவா? அதாவது ஒவ்வொரு குக்கர்லேயும் ஒவ்வொரு மாதிரி ப்ரெஷர் கண்டெய்னர் இருக்கும். ஸோ அதனால் உருளைக்கிழங்கு நல்லா மாவாக மசிகிற அளவு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதுதான் நல்ல பதம். ஓகேவா? உருளைக்கிழங்கு நல்லா மாவாக மசிய வச்சு எடுத்து உங்களுக்கு தெரியும். நான் இதை இப்போ உருளைக்கிழங்கு நான் கையால் மசிப்பேன். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயம், அப்புறம் அது கூடயே கேரட் துருவல். நான் சொன்னேன்ல கேரட்டு, அதை துருவி போட்டுக்கணும், கட் பண்ணி போடக்கூடாது கேரட். அப்புறம் ஒரே ஒரு க்ரீன் சில்லி கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஏன்னா கேரட் துருவி போட்டால் தான் நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா கருக்குன்னு சாப்பிட மாட்டாங்க. எடுத்து ஒமிட் பண்ணி தனியாக வச்சுருவாங்க. அதனால தான் இந்த மாதிரி நம்ம துருவி போட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த மிளகுத்தூள். ஓகேவா? மிளகுத்தூள் அதையும் லைட்டாக போட்டுட்டு, மிளகுத்தூள் குட்டீஸ்க்கு ரொம்ப கம்மியாக தேவை காரம் அப்படின்னா கம்மியாக போட்டுக்கோங்க. நான் அடல்ட்டு பெரியவங்களுக்கு செய்யும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். இது கூட அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, இது எல்லாமே போட்டு நல்லா கையை விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஓகேவா? நான் பிசையும் போது பாருங்கள் உருளைக்கிழங்கு என்ன அழகாக வெந்திருக்கு. கண்டினியூவாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், பார்ட் 2ல் பார்க்கலாம். ஓகே.